வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை 6 மணிக்கு நமது சேனல்ல வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தகவல்களை இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடந்த ஒரு சில நாட்களாக தமிழகம், இலங்கையில நல்ல ஒரு மழை பதிவாகி வந்தது. தற்பொழுது இன்றைய தினம் இந்த மழைக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்க போகின்றது? இன்று நண்பகல் வரைக்கும் தமிழகம், இலங்கையில வறண்ட வானிலை இருக்கும். காலை அதிகாலையில சற்று குளிர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரையில கடந்த ஓரிரு நாட்களாகவே பகல் வேளையில வெப்பம் அதிகரித்திருக்கின்றது. இதன் காரணமாக இரவு நேரங்களிலுமே இந்த உஷ்ணம் அப்படியே நாம் உணர்வதை நாம் பார்க்கலாம். வீடுகளில் இருக்கின்ற நண்பர்களுக்கு வீட்டின் மேல் பகுதியிலிருந்து வருகின்ற உஷ்ணம் தெளிவாக உணர முடிகின்றது. ஸோ நீங்கள், குழந்தைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மிகவும் முக்கியமான காலம். அடுத்தது கோடை காலம் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நாம் எப்படி தயாராக வேண்டும் என்பதை நாம் தெரிந்து அதற்கேற்றபடி செயல்பட வேண்டும். இன்றைய தினம் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு தமிழகம், இலங்கைன்னு ஒரு சில பகுதிகளில் மழை இருக்கும். குறிப்பாக தமிழகத்தில மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோரம், டெல்டா ஒரு சில பகுதிகளில் மழை இருக்கும். இலங்கையை பொறுத்தவரை தெற்கு மாகாணம், மேற்கு மாகாணத்தின் ஒரு சில இடங்கள் பரவலாக மழை மிதமான மழையாக பதிவாகும். ஸோ மழையின் வாய்ப்பை பொறுத்தவரையில பெருமழைக்கான வாய்ப்புகள் இன்று மிகவும் குறைவு. வெப்பநிலையை பொறுத்தவரையில வெப்பம் சற்று வழக்கத்தை விட அதிகரித்திருக்கும். மீனவர்களுக்கான எச்சரிப்பு எதுவும் இல்லை. புயல் காற்றோ பெருமழையோ எச்சரிப்பு எதுவும் இன்று இருக்காது. மீனவர்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். இன்றைய தினம் இரவு நள்ளிரவு வேளைகளில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடகா ஒட்டிய தமிழக பகுதிகள், கேரளா ஒட்டிய பகுதிகள் ஒரு சில இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம் ஒரு சில பகுதிகளில் பரவலாக மழை இரவு நள்ளிரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம். இரவு நள்ளிரவுல தமிழகம், இலங்கைக்கு பெரிய மழை வாய்ப்புகள் இல்லை. ஸோ நாளைய தினம் முதல் தமிழகத்தில், இலங்கையில் எப்படி வானிலை இருக்கும் சுருக்கமாக இந்த தகவலை தெரிந்து கொள்ளுங்க. நாளை பிற்பகல் 1 மணியிலிருந்து தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்கள் அநேக இடங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம். மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மாவட்டங்கள் என திண்டுக்கல் மாவட்டம் ஒரு சில பகுதிகள், கோவை மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலுமே மழை இருக்கும். இலங்கையை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள்ல, தென் மாகாண பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும். இரவு 7 மணிக்கும் தமிழகத்தினுடைய ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மாவட்டங்கள், விருதுநகர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள், திருச்சி, கரூர் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். ஸோ வெப்பநிலை சற்று மழை பெய்வதனால ஒரு சில இடங்கள்ல தமிழகம், இலங்கையில குறைந்து இருக்கக்கூடும். பரவலாக வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. ஸோ வறண்ட வானிலையானது நமக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல ஒரு சில நாட்களுக்கு நீடிக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை பிற்பகல்ல தமிழகம், இலங்கையினுடைய ஒரு சில இடங்கள், தமிழகத்தில தென் மாவட்டங்களும், இலங்கையின் தென் மாகாண பகுதிகள், மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகளில் மழையினுடைய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஸோ தினசரி காலை 6 மணி அளவுல நமது சேனல்ல வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று வருகின்றீங்க. கடந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் நோவா அகாடமி என்ற நம்முடைய சேனலுக்கு நீங்கள் தந்த ஆதரவு மிகவும் ஆச்சரியப்படுத்தியது நண்பர்களே. ஸோ கடந்த நாட்கள்ல நோவா அகாடமி சேனல் ஒரு சில நாட்களாக நான் ஒளிபரப்ப முடியாத நிலையில சேவை தொடரும்படி இந்த வெதர்மேன் நோவா சேனலை உங்களுக்காக தொடர்ந்து வழங்கி வருகின்றேன். முன்பு நோவா அகாடமியை நீங்கள் பார்த்ததை விட கூடுதலாக மிகவும் வேகமாக ஆர்வத்தோடு நம்முடைய சேனல் நீங்கள் பார்த்து வருகின்றீங்க. ஸோ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஸோ ஆண்டுதோறும் தினசரி காலையில உங்களுக்காக தகவலை தந்து கொண்டிருக்கின்றேன். நீங்களும் பார்க்கின்றீங்க. இன்னும் நம்முடைய சேனலை அதிகமாக 1000 லட்சம் நண்பர்களுக்கு கொண்டு செல்ல தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க.
இது போன்ற அடுத்த நாள் தகவல் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க, அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த தகவலில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.